சுபா குருவியும் லட்சுக்குருவியும் காய்கறி கடை வைத்துள்ளது. எங்க வியாபாரம் எல்லாம் எப்படி போகுது? நல்லா போகுதா? சொல்லுங்க. ரொம்ப நல்லா போகுதுங்க. நம்ம குறைந்த விலையில் விற்பதுனால எல்லா பறவைகளும் இங்கே தான் வந்து வாங்குதுங்க. ரொம்ப ஃப்ரெஷ்ஷான காய்கறி எல்லாமே இங்கே இருக்கிறது. குட்டி பறவை விளையாடி கொண்டிருந்தன. காட்டில் மழை பெய்தது. குட்டி பறவை அம்மாவிடம் சென்றது. ஆமாங்க, மழை நிறைய வருது. கொடை எடுத்து போடுங்க சீக்கிரமா. குழந்தை வர நினைக்கிறது, காய்கறிகளும் நினைக்கிறது. குடை போட்டு விட்டன. மழை வரவில்லை. லட்சுமா, இதுக்கப்புறம் மழைலாம் இங்கே வராது. மேலே இருந்து தங்கக்காகமும் அதன் மனைவி கயல்காகமும் பார்த்து கொண்டு இருந்தன, எப்படி நம் காய்கறியை திருடிச் செல்வதென்று. இங்கே பாருடி, இன்னைக்கு வேலைக்கும் போகல, எங்கேயும் போகல, மழை வேற பெய்யுது. அங்கே காய்கறி கடை இருக்குல்ல, அங்கே போய் காய் திருடின்னு வந்துடணும். என்ன காய்கறிடி வேணும்? அங்கே விதமாக ரகமாக இருக்குது. உனக்கு என்ன வேணும் சொல்லு. சரி, நான் போய் காய்கறி எவ்வளோ விலைன்னு கேட்டுன்னு இருக்கேன். நான் சிக்னல் கொடுத்ததும் நீ வா, சரியா? காக்கான்னு சொல்லுவேன். தங்கக்காகம் கீழே இறங்கி கடையின் பக்கத்தில் நின்றது. வாங்க தங்கக்காகமே, என்ன காய்கறி வேணும் உங்களுக்கு? சொல்லுங்கள். கஸ்டமர்கிட்ட கொஞ்சம் பொறுமையாக பேசுமா. தங்கக்காகம் யோசிச்சு கொண்டு இருந்தது. யாரும் பார்க்காதப்போ காய்கறி எடுத்து கீழே போட்டது. அப்பாடா, யாரும் பார்க்கல. ஒரு கேரட்டுக்கு தள்ளியாச்சு. இதேமாரி ஒரு காயாக எடுத்து போட்டு எடுத்துன்னு போக வேண்டியதுதான். யாரும் பார்க்குறாங்களா இல்லையான்னு வேற தெரியலையே. என்னங்க, எது வேணும்னே சொல்லாமல் நிற்கிறீங்க? கேரட்டு ஃப்ரெஷ்ஷாக்குது, தக்காளி ஃப்ரெஷ்ஷாக்குது, எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக்குது. நீங்கள் மாட்டுன்னு நின்றுட்டே இருக்கீங்க. ஏங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. இந்த மழையை வேற பார்த்தா பயமாக இருக்குதுங்க. விடாமல் பேஞ்சுனே இருக்குது. என் பொண்டாட்டி வேறு எங்கே இருக்கிறான்னு தெரில வேற. சரி, இந்த குழந்தைய வேறு எதுக்கு வேறு வச்சுக்கிறீங்க? காய்கறி விற்கலாமா இங்கே கூட்டின்னு வருவீங்க? அதுவா, எனக்கு என்ன காய்கறி வாங்குறதுன்னு தெரியலம்மா, அதனால் நின்றுட்டுருக்கேன். கையில் வேறு காசு கம்மியாக இருக்குது. என் பொண்டாட்டி வந்தால் தான் அவளுக்கு தான் தெரியும். நீங்கள் அவங்களே கூட்டிகிட்டு வந்திருக்கலாமில்ல என்ன? நீங்கள் எதுக்கு இந்த மழையில் சிரமப்பட்டு வரணும்? பொண்டாட்டிங்க எப்பவுமே வீட்டுக்காரனை தாப்பா காய்கறிலாம் வாங்குறதுக்கு அனுப்புவாங்க. ஏன் உனக்கு தெரியாதா? மழை வேற வருது, நான் வேற எதுவுமே வாங்க தெரியாமல் நிற்கிறேன். வரும் ஒன்றாக நின்னார்கள். அப்படின்னா நீங்கள் போயிட்டு உங்கள் மனைவியை கூட்டிகிட்டு வாங்க. எதுக்கு சும்மா நிற்கிறீங்க? சீக்கிரம் போங்க. இல்லைங்க, என் மனைவியை நான் இப்போவே கூப்பிட்றேன். போயிட்டுலாம் வர முடியாது. எங்கள் வீடு ரொம்ப தூரமாக இருக்குது. காகமும் கடைக்கு வந்தன. என்ன சொல்ற நீ? உண்மையாவா? இதை யாரும் கவனிக்கவில்லையே நாங்கள். ஏங்க, குழந்தை சொல்கிறதெல்லாம் நம்பாதீங்க. நான் போய் திருடனா? அந்த மாதிரி எனக்கெல்லாம் பழக்கம் இல்லைங்க. சரியா? நீங்கள் என்னெல்லாம் சந்தேகப்படாதீங்க. உங்கள் குழந்தைகிட்டே வேணால் கேளுங்க. அது தெரியாமல் சொல்லி கிடக்குது எல்லாத்தையும். கடைக்கு வந்த கஸ்டமரை இப்படி தான் மனப்படுத்துவீங்களா? சொல்லுங்கள், நீங்களே பார்ப்போம். ஒரு நியாயம் வேணாமா? தர்மம் வேணாமா? இப்படியா போட்டுவீங்க? தங்கக்காகம் வசமாக மாட்டிக்கொண்டது. இந்தாங்கம்மா, காசை வாங்கிங்க. நான் செஞ்சது தப்பு தான், தெரியாமல் திருடிட்டேன். வீட்டில் காய்கறி எதுவும் இல்லைல்ல, அதனால் எடுத்துட்டேன். விடுங்க, இதுக்கப்புறம் இந்த தவறை செய்யாதீங்க.